ஸோ இன்றைக்கான கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஓட்டு போடக்கூடிய வயசு வந்து 21லேருந்து 18 குறைச்ச சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஏஜ் ஓட்டு நீங்கள் போடணும் அப்படின்னா வயசு வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 21. இப்போ வந்து அது என்னவா ஆக்கிட்டாங்க, 18. இதற்கான சட்ட திருத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 61வது சட்ட திருத்தம். ஓகேங்களா? இயர் வந்து 1989. 88ல் இன்ட்ரடியூஸ் பண்ணி 89லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ 61வது சட்ட திருத்தத்தில் தான் ஓட்டு போடக்கூடிய வயசு 21லேருந்து 18 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கான கொஸ்டினுக்கு போகலாமா? இன்றைக்கான கொஸ்டின் பாருங்கள். ஜாகிரஃபிலேருந்து ஒரு கொஸ்டின். வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கக்கூடிய கருவி. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் என்ன அப்படின்னு தெரியலைன்னா ஆப்ஷன்லேருந்து நம்ம எலிமினேட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம அந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா மற்ற 3 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தானே ஆன்சராக இருக்கணும். மற்ற 3 ஆப்ஷன் என்னன்றது எதை அளவிடக்கூடிய கருவின்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னா பேலன்ஸ் உள்ள ஒன்று தான் என்னது, ஓசோன் அடர்த்தியை அளவிட உபயோகிக்கக்கூடிய கருவி. ஸோ மற்ற 3 என்னென்னன்றது பார்த்துடலாமா? ஸோ இதுக்கான மற்ற 3 ஆப்ஷனுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஜாகிரஃபியில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜாகிரஃபியில் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்குது, பார்க்கலாம். செகண்ட் லெசன் வானிலை மற்றும் காலநிலை அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேரோகிராம்ஸில் பேரோமீட்டர் ரெண்டுமே ஒன்று தான். அதை எதை அளவிடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்களேன். காற்றினுடைய அழுத்தத்தை அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த பேரோகிராம்ஸ் இல்லைனா பேரோமீட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது என்னது, ஈரப்பதத்தை அளவிடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவிக்கு பேர் தான் ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அனிமோமீட்டர் அப்படின்றது பாருங்கள். காற்றோட வேகத்தை அளவிடக்கூடிய கருவிக்கு பேர் தான் என்னென்னா அனிமோமீட்டர் அப்படின்றது. ஸோ காற்றினுடைய அழுத்தத்தை அளவிடணும் அப்படின்னா பேரோகிராம்ஸ், ஈரப்பதத்தை அளவிடுறதுக்கு ஹைக்ரோமீட்டர், தென் அடுத்தது வந்து காற்றினுடைய வேகத்தை அளவிடுறதுக்கு அனிமோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? ஆப்ஷன் பாருங்களேன். பரோமீட்டர் என்னன்னு பார்த்துட்டோம், ஹைக்ரோமீட்டர் என்னன்னு பார்த்துட்டோம், அனிமோமீட்டர். இது மூணுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காற்று ரிலேட்டடாக 2 இருக்குது. இன்னொன்று வந்து எனது ஈரப்பதம் ரிலேட்டடாக ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனினுடைய அடர்த்தியை அளவிடக்கூடிய உபயோகிக்கக்கூடிய கருவி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மூணுமே இல்லைனா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும், டோப்சோன் மீட்டர் அப்படின்றது தான். ஓகேங்களா? அதுதான் என்னது, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனினுடைய அடர்த்தியை அளவிட உபயோகிக்கக்கூடிய கருவி அப்படின்றது. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா உலக மண் தினம் எப்போ